ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து குக் வித் கோமாளி சீசன் 5 பார்த்திங்க அப்படின்னா வந்து விஜய் டிவியில் ரொம்பவே வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னும் 1 மந்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து குக் வித் கோமாளி வந்து முடிய போகுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்போதுமே குக் வித் கோமாளி இருந்தால் பிக் பாஸ் இருந்தால் குக் வித் கோமாளியும் கேட்குறதா வந்து என்ன அப்படின்னா வந்து விஜய் டிவி ரசிகர்களோட ஒரு காமனான வந்து எதிர்பார்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா வந்து குக் வித் கோமாளி சீசன் 5 முடிய போகிற இந்த நேரத்தில் எப்போ பிக் பாஸ் 8 தமிழ் வந்து வரப்போகுது, அதை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா, எந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து வரப்போகிறாங்க, எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பல கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அக்டோபர் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 சீசனாக பார்த்திங்க அப்படின்னா வந்து பல விமர்சனங்களையும் தாண்டி வந்து இதை ஹோஸ்ட் பண்ணவர் யார் அப்படின்னா வந்து நம்ம கமல்ஹாசன் ஆண்டவர் தான். ஸோ ஆண்டவர் இந்த சீசன் வருவாரா வரமாட்டாரா என்ற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனும் அவர் தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹோஸ்ட்டாக வந்து தொகுத்து வந்து வழங்க போகிறாரு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வந்து சர்ச்சையை கிளப்பக்கூடிய ஒரு நபர்களை தூக்கி அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 90 நாள் வந்து அது 100 நாள் வந்து அடைச்சி போட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும் அப்படின்னு எப்போதுமே வந்து விஜய் டிவி வந்து பயங்கரமான ஒரு பிளான் வந்து போடுவாங்க. அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து சர்ச்சை மன்னன் நம்ம டிடிஎஃப் வாசன் இருக்கார் இல்லையா, அவர் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் ஃபோன் பேசினாலும் சரி, கார் ஓட்டினாலும் சரி, ரீல்ஸ் போட்டாலும் சரி, அவரை பிடிச்சி உள்ளே போடுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து என்ன அப்படின்னா வந்து வேறு லெவலில் வந்து சர்ச்சையை வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கார் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அவரை பிடிச்சி உள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு 100 நாள் போட்டோம் அப்படின்னா வந்து வேறு லெவலில் போகும். அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி சீசன் 5 வந்து அவரோட லவ்வரான ஷாலின் ஷோயா வந்து இருக்காங்க. ஸோ 2 பேரையும் போட்டால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஷாலின் ஷோயா வர்றாங்களா அப்படின்றது வந்து தெரில. பட் கண்டிப்பாக வந்து டிடிஎஃப் வாசன் வர்றதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய ரீசன் இருக்குது, அதாவது வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்போதுமே வந்து என்ன அப்படின்னா வந்து ஆங்கர்ஸ் ஒரு ஆள் வந்து வந்துருவாங்க. அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம நிஷா, அர்ச்சனா, அடுத்த பிரியங்கா வந்துட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து என்ன அப்படின்னா வந்து மாகாப் ஆனந்த் வந்து வரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோபோ சங்கர் இல்லைனா இந்திரஜா சங்கர் இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அமலா சாஜியை வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து அந்த ஸ்கேம் இஷ்யூவில் வந்து ட்ரெண்டிங்காக இருந்தனால அவங்களும் வந்து மேபி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோனியா அகர்வால்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு சீசனும் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இப்போ டாப் குக்கு டூப் குக்கில் வந்து இருக்கிறதுனால அவங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வந்து மேபி வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து பேச்சுவார்த்தையில் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓரளவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அடிபடுது. ஸோ கம்மிங் அக்டோபர் மந்த் என்ன அப்படின்னா வந்து பிக் பாஸ் சீசன் 8 வந்து வரப்போகுது. ஸோ ரொம்பவே வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கண்டஸ்டன்ட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை. உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு நகராஜ்.